கோவை விமான நிலையத்திற்கு சுதந்திர போராட்ட வீரர் திருப்பூர் குமரனின் பெயரை சூட்ட வேண்டும் என மத்திய அரசுக்கு புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகம் கோரிக்கை விடுத்திருக்கிறார். சுதந்திர போராட்ட வீரர் திருப்பூர் குமரனின் பிறந்த நாளையொட்டி ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு புதிய நீதி கட்சியின் தலைவர் ஏசி சண்முகம், திரைப்பட இயக்குனர் RK செல்வமணி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த ஏசி சண்முகம், சுதந்திர போராட்ட தியாகி திருப்பூர் குமரனின் நினைவை போற்றும் வகையில் 100 ரூபாய் நாணயத்தை வெளியிட வேண்டும் எனவும், கோவை விமான நிலையத்திற்கு அவரது பெயரை சூட்ட வேண்டும் எனவும் மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்தார். தொடர்ந்து பேசிய அவர், சென்னையில் உள்ள காந்தி மண்டபத்தில் அனைத்து தலைவர்களுக்கும் சிலை இருக்கும்போது திருப்பூர் குமரனுக்கும் சிலையை நிறுவ தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார். இந்திய சுதந்திர போராட்டத்திலே கலந்து கொண்டு கொடியை விடமாட்டேன் என்று அடம்பிடித்து கொடி காத்து இந்திய சுதந்திர போராட்டத்திலே கலந்து கொண்ட ஒரு மாவீரன் கதை வரலாறாக மாற்றப்பட்டிருக்கிறது. திருப்பூர் குமரனுடைய நினைவாக பாரத பிரதமர் மோடி அவர்களிடம் அன்பான வேண்டுகோளை வைக்கிறோம். கோவையினுடைய விமான நிலையத்திற்கு திருப்பூர் குமரனுடைய பெயரை வைக்க வேண்டும் என்று, அதே போல திருப்பூர் குமரனுடைய 100 ரூபாய் நாணயம் வெளியிட வேண்டும் என்றும் பாரத பிரதமருக்கு விரைவில் நாங்கள் மனு கொடுக்க இருக்கிறோம் என்பதையும், காந்தி மண்டபத்திலே நம்முடைய பல தலைவர்களுக்கு சிலை வைத்திருக்கிறார்கள், காந்தி மண்டபத்திலேயும் திருப்பூர் குமரனுடைய சிலை வைக்க வேண்டும் என்று நான் முதல்வரை கேட்டுக்கொள்கிறோம்.